குட்டிக்கு நான் இவ்வளோ இருக்க மாதிரி தூக்கிட்டு வந்தாங்க. மெமரிஸ் இருக்கு. நாங்கள் ஒன்று இவ்வளோ தூக்கிட்டு வந்தோம். பேசாத, ஹாஸ்டலில் தான் போகணும். எங்க சிக்கன் இது நாங்கள் உனக்கு வாங்கி கொடுத்துருக்கோம். போகிற வழியா எல்லாம் கேசவத்தினையும் ஹாஸ்டலில் விட்டுறது சொல்லிடுவேன். இன்னைக்கு நீ அம்மா கூட இருக்கக்கூடாது. எங்கள் அம்மா போகிற வழியா கேசவத்திரி ஹாஸ்டலில் இவ்வளோ விட்டுறணும். எதுக்கு நீ போவா? நீங்க அனாதை பிள்ளை தானே, அது எதுக்கு சப்போர்ட் பண்றீங்க? பாவம் சொல்றாங்க பாரு. நீ அனாதை பிள்ளை தெரியும். எங்க சாப்பாடு இப்படி சாப்பிட்டுட்டு இருக்க? நாங்க இங்க இருந்தத ஹாஸ்டல்ல போய் சாப்பிட்டு ஹாஸ்டலில் போய் சாப்பிடு. என்ன பார்க்குறாங்க? அங்கே ஒன்றா அந்த பிளேட்டில் இருக்கு. சரி சாப்பிட்டுட்டு போ ஹாஸ்டல். சாப்பிட்டுட்டு போ. சரி சாப்பிட்டு வேஸ்ட் பண்ணாத சாப்பாடை. ஹாஸ்டலுக்கு போனால் சாப்பாடு கிடைக்காது. அவங்க ஹாஸ்டலில் உங்கள் மம்மி டாடி இருக்காங்க. ஆமாம், காமிச்சு கொடுக்குறேன். இப்போ போய் இந்த ஏன் மம்மி டாடி சாப்பாடு வேஸ்ட் பண்ணாமல் சாப்பிடுங்க. உங்கள் டாடி மம்மியை காமிச்சு தாரேன். ஹாஸ்டலில் வரட்டு. இவ்வளோ நாள் எங்கள் மம்மி டாடி வாய் நீ மூடுடி. மூஞ்சோட ஊற்றிடுவேன். என் பிள்ளை ஏதாவது சொல்லிட்டு இருந்தேன். சாப்பிடுமாக்கா சாப்பிட்டு நானும் வாங்கி கொடுத்து சாப்பாடு சாப்பிட்றேன். டாடி வாங்கி கொடுத்துருவேன்னு சொல்லு. அவர் வைக்கிட்டு ஏன் டாடி அது வெளியே போனா அயோக்கிய ராசிங்களான்னு சொல்லு. அதுல ஐயப்படத்துல இந்த யாராவது என்ன டிராயிங் பண்ணி கொடுத்தாலும் நீ அண்ணாத பிள்ளை தானே. சரி, அப்ப நீ பில் பே பண்ணு சொல்லு.